السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، وقال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم. கணித்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அதே இயலுமான முறையில் எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விஷயங்களை தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுங்கள் எச்சரிச்சிருக்கிறானோ அதை முற்று முழுதாக வாழ்க்கையில தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் அனைவருக்கும் என்னை கொண்டு தக்குவாய் கொண்டு வசிய செய்கின்றேன். கண்ணியமான சொல்லை பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹர்ரத்துடைய நாங்க 2வது நாளுடைய புறையில இருந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் இந்த முஹர்ரத்துடைய மாதத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் ஷஹ்ருல்லா, அல்லாஹுடைய மாதம்னு சொல்றான். முஹர்ரத் அல்லாஹ்க்கு ஒரு மாதத்தை அல்லாஹ் இணைச்சு கொள்றதுக்கு அல்லாஹ்க்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. ஏன்? அல்லாஹ் அவனோட ஒரு மாதத்தையோ ஒரு காலத்தையோ ஒரு நேரத்தையோ இணைக்கிற நேரம் மக்கள் விளங்கோடும் உங்களோட உள்ளத்துல அவங்களோட ரப்போட எவ்வளவு பொறுமதியோ அதே போல அந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் இந்த மாதத்துக்கும் நீங்க பொறுமதி கொடுக்கணும் என்பதை அல்லாஹ் உணர்த்துறான். கனிமான ஒரு அடியானுக்கு உள்ளத்துல அல்லாஹ்வுடைய முஹப்பத் இல்லாட்டி இந்த மாதம் பொறுமதி விளங்கவே ஆகுது. ஒரு சாதாரண காலங்கள்ல பாவம் செய்யறத போல் இந்த மாதத்திலும் அவர் பாவம் செய்யறதுல ஈடுபட்டு கொண்டு இருப்பார். அதனால கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு என்ன சொல்லுது என்று படிக்கிறது படிச்சு கொடுக்கறதும் இந்த காலத்துல ஆக கட்டாயமாக இருக்கு. ஏன்னா புள்ளைகளுக்கு மந்த்லி 1st ஜனவரியில இருந்து எண்ட் ஆஃப் டிசம்பர் வரக்காட்டியும் அவங்களுக்கு எல்லா டேஸும் மந்த்தும் இங்கிலீஷ்ல பாடமாயிடுச்சு. கண்ணியமான நான் பிள்ளைன்னு சொல்லல, அந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கூடிய இந்த மாதங்களுடைய அடிப்படை அது எங்க இருந்து வருது, அது யார் வச்சதுன்னு நாங்க தேடினோம்டா ஜனவரிய ரோமுடைய ஒரு கடவுளுடைய பேரை கொண்டு ஆரம்பிக்கிறோம். பிப்ரவரி மார்ச் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கடவுளுடைய பேர், அவங்களுடைய பாவங்கள் அந்தந்த காலங்கள்ல அவங்களுக்குரிய அவங்களுடைய ஹோலி டேஸுக்கு ஹோலி ஸ்பிரிச்சுவல் அந்த விஷயங்கள் நடந்ததை வச்சுதான் இந்த வருடங்களுக்கு பேர் சுடப்பட்டு. ஆனா அன்பார்ச்சுனேட், நான் முஹர்ரம் என்றா என்னத்துக்கு சொல்லப்படுது, ஏன் ஹிஜ்ரி என்று சொல்லப்படுது, ஏன் சஃபர் என்று சொல்லப்படுது, இதுல என்ன நடந்துச்சு, இதுல என்ன சிறப்பு என்று சொல்லி இந்த புள்ளைகளுக்கு நான் படிச்சு கொடுக்கலன்னா நான் ஆஸ் அ ஃபாதர் ரோல் ஆஃப் அ ஃபாதர் நான் ஃபெயில் ஆகிக்கும் போறேன். நான் சக்சஸ்ஃபுல் பேரண்டிங்ல கண்ணியமானவர்களே, இஸ்லாமிக் சைட்ல சக்சஸ்ஃபுல் பேரண்டிங்ல ஒன்று தான் அவரு வாப்பா புள்ளைய கடைசி நேரத்துல பாக்குற நேரம் புள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சிக்கும். அட்லீஸ்ட் அவர் வாப்போட ஜனாசா தொழுவிக்க தெரிஞ்சவராக இருக்கும். வந்து வாப்பாவை பார்த்துட்டு பள்ளி அசரத்துக்கு சொல்றாரு தொழுவீங்கண்டா ஃபாதர் வாப்பா ஃபெயில் ஆகிட்டாரு புள்ளைய வளர்க்குற விஷயத்துல. ஏன்? வாப்போட கடைசி நிலைமை சரியா தெரியாம. அவ்வளோ இஸ்லாம் கஷ்டம் இல்லை சொல்ல பெரியார்களே, அது இஸ்லாம் எவ்வளவு லேசாக்கி தருது. 4 தக்பீர், ஃபாத்தியா, சலவாத், துவா. கண்ணியமானவர்களே, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. நான் ஒரு ஜனாசாட இதுல இருக்கிற நேரம் இதெல்லாம் சிறப்பா சொன்னதுக்கு அப்புறம் எத்தனோ ஆபமாக்கள் அந்த துவாவை பிரிண்ட் பண்ணி கேட்டான். அதுக்கு அவளோட மகன்மாகளை முன்னுக்கு வச்சு ஓதி காட்டினான். அதுல தயாராக்குறோம். அவ்வளவு விளங்கிச்சு. இதுதான் ரியாலிட்டி. கண்ணியமானவர்களே, ஒரு ஆலிம் எழுவுறாரு, முக்கியமான ஒரு உலமா ஒரு ஆலிம் சபை எழுவுறான் கிதாப்ல, ஒரு மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில ஒரு மனிதனை முஹப்பத் வைக்கிறான். கணவன் மனைவி, மனைவி கணவன், அதே போல சகோதரர்கள், அதே போல தாய் தந்தையர்கள், அதே போல அவங்களோட நண்பர்கள், இப்படி முஹப்பத் வைக்கிற அல்லாஹ்காண்டி வைக்கிற ஒரு இபாதத். ஆனாலும் இந்த உறவு, இந்த முஹப்பத், இந்த அன்பு வைக்கிற அடியான் அவன் மௌத்தாயினத்துக்கு பின்னால கணவன், மௌத்துக்கு பின்னால மனைவி, மனைவிட மௌத்துக்கு பின்னால கணவன், தாய் தந்தையிட மௌத்துக்கு பின்னால புலேல், புலேல்ட மௌத்துக்கு பின்னால தாய் தந்தையர்கள், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய தோழர்கள், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய குடும்பம். இந்த மௌத்துக்கு பின்னால் என்னை எவ்வளவு அவசரமாக மறப்பாங்கன்னு
ஒரு மனிதர் தெளிவாக விளங்கி இருந்தா அவன் மனிதர்களுக்கு வைக்கிற அன்பை விட அல்லாஹோட அன்பை அதிகமாக வைப்பான் என்பதாக இருக்கிறான். அவ்வளவு அவசரமாக மறந்துடுவான் ஷவுல பெரியார்கள். அதனால இந்த முஹர்ரம் ஏன் இந்த முஹர்ரம் என்ன பாடம் அவளுக்கு படிச்சு தருது? இந்த முஹர்ரத்துடைய அமல் என்னது? கண்ணியமானவர்களே, யகூதிகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத யகூதிகள் இவன் கூட முஹர்ரத்துடைய மாதத்துல 10வது நாள்ல நோவு புரியக்கூடியவங்களாக இருந்தான். இந்த முஹர்ரத்தை அவன் கொண்டாடக்கூடியவனாக இருந்தான். கண்ணியமானவர்களே, நானும் இந்த முஹர்ரத்துடைய மாதத்துல நோன்பு முடிக்கக்கூடிய மனிதனாக, ஹஸரத் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களோ அந்த அமலை செய்யக்கூடிய மனிதனாக, கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 1447வது ஹிஜ்ரி நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இப்படி ஹிஜ்ரி ஒரு நாள் வந்துச்சு, இப்படி ஒரு ஹிஜ்ரி வந்துச்சு, புது வருடம் அல்ல எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்துல சொன்னதை போல ஜனவரியிலேருந்து எண்ட் ஆஃப் த இயர் மந்த் டிசம்பர் வரக்காட்டும் எங்களோட பிள்ளைகளுக்கு எனக்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறத போல இஸ்லாமிக் கேலண்டரை நாங்க படிக்கணும், அதனுடைய தெளிவுகளை நாங்க படிச்சு கொடுக்கணும். எனக்கு தெரியாது, நான் அதை தேடி சொல்ல கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, இந்த முஹர்ரத்துடைய விசேஷம் என்னது? முதலாவது நான் சொன்னதை போல ஷஹருல்லாஹில் முஹர்ரம், இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹுடைய மாதம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரண்டாவது, இந்த மாதத்துல முக்கியமான அமல்கள் ஒன்று தான் நாங்க நோம்பு பிடிக்கிற அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த நரேஷன் அறிவிக்கிறாங்க. இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்த நேரம் பார்த்தாங்க, யஹூதியர் எல்லாம் நோம்பு பிடிச்சிக்கிறாங்க. முஹர்ரத்துடைய 10வது நாள் நோம்பு பிடிச்சிக்கிறாங்க. ஹிஜ்ரியுடைய கேலண்டர் ஆரம்பிக்கப்படுது நபியுடைய ஹிஜ்ரத்தில் இருந்து. நபி மக்காலிருந்து மதீனாக்கு வந்ததை வச்சு தான் ஹிஜ்ரி கேலண்டர் ஸ்டார்ட் ஆகப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் மக்காலிருந்து மதீனாக்கு வராங்க, முஹர்ரம் 10ல பாக்குறாங்க, எல்லா யஹூதிகளும் கேட்டது என்ன நடக்குது சொன்னாங்க, இந்த மாதத்துல தான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் பனு இஸ்ரேலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ரேல் கூடிய அந்த மக்களையும் அல்லாஹ் ஃபிரௌன் இடத்திலிருந்து பாதுகாத்த ஒரு உன்னதமான ஒரு நாள் இந்த நாள். அதனால நான் நோன்பு பிடிக்க, நாங்கள் எல்லாம் இதுக்காகவே, இந்த நன்றிக்காகவே நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்ன நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க, நஹனு ஃபஅன அஹக்கு மூசா மின்கும், நிச்சயமாக நான் நீங்க நோன்பு நோக்கிறத விட எனக்குத்தான் உரிமைக்கு அந்த நோன்பை நோத்து கொண்டாடுறதுக்கு. ஏன்? நபிமாக்களுக்குள்ள சகோதரத்துவம் என்று ரசூல் சொன்னாங்க. ஒரு நபிக்கும் தொடர்பு என்னது? சகோதரத்துவ தொடர்பு சொன்னாங்க. ஹஸரத் ரசூலுக்கு முன்னால் எல்லா நபிமாக்களும் ஹஸரத் ரசூலுடைய சகோதரர்கள் என்பதாக ரசூல் சொன்னாங்க. இந்த அடிப்படையில் சொன்னாங்க, ஓ சஹாபாக்களே, இன்றைய நாள் நான் நோன்பு பிடிக்கிறேன், நீங்களும் நோம்பு நோருங்க, இல்லாட்டி நோம்பு நோக்க தேவையில்ல, இல்லாட்டி உங்களோட இஷ்டம் என்பதாக அதை ஃபர்லாக்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் நான் நோம்பு நோக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா பிடிங்கன்னு சொல்ற காரணம் என்னண்டா, நபி தேவைன்னா அப்படி இல்லை கருத்தை அன்னைக்கு. ஆனா தெளிவா விலையும் கொள்ளணும், நபி ஸ்ட்ராங்காக பிடிங்கன்னு சொல்லி அது ஃபர்ல் ஆகிடும். அதனால தான் ரசூலுல்லாஹ் தராவியுடைய தொழுவைக்கு சில தொழுகைகளை தொழுந்துட்டு வீட்டுல கைந்தது அது மக்கள் பிழையாக வழங்கெடுத்துட்டாங்க. நபியே 20 தொழல்ல இல்ல, நபி தொழுந்தாங்க, தொழுந்ததுக்கு பின்னால் உள்ளுக்கானாங்க. ஏன்? இது 20 ரக்காத்தை தொழுகிறத நான் தொடர்ந்து செஞ்சனண்டா மக்களுக்கு கஷ்டமாகிரும், மக்கள் எல்லாம் ஃபர்லாக்கிடுவாங்க தெரியாது. ஹஸரத் ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சில கட்டங்கள்ல அதை பொறுமை காத்தாங்க, சில விஷயங்களை செய்யல பயப்பட்டாங்கன்னு தான் நான் உங்களுக்கு மிஸ்வாக்குடைய விஷயத்தை ஓடி சொல்லுவேன், நான் பயப்பட்டேன், அல்லாஹ் இதை அவங்களுக்கு ஃபர்லாக்கிடுவானோ தெரியாது. ஃபர்லுக்கும் சுன்னத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஃபர்லாக்கின்னு அதை விட்டீங்கன்னா அல்லாஹ்விடத்துல பாவி ஆகிடுவீங்க, சுன்னத்தை விட்டு அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். கண்ணியமான இது சட்டங்களோட அடிப்படை. ஆனா சுன்னத்தை பின்பற்றதை எங்களோட உள்ளத்துல அடிக்கடி ஆர்வம் மிக்கும். கண்ணியமானவர்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓ மக்களே, ஓ சஹாபாக்களே, இன்றைய நாள் நான் நோம்பு நோக்கிறேன், அதனால நீங்க அனைவரும் நோம்பு நோருங்க என்பதாக சொன்னாங்க. எல்லா சஹாபாக்களும் நோம்பு நோங்க சொல்லிட்டு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது அமலாக காட்டினாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க. சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யௌமி
சௌமி ஆஷூரா, ஆஷூரா தினத்துல நோன்பு நோக்குறது விஷயத்தை பத்தி கேட்கப்பட்டுச்சு. ரசூலுல்லா பதில் சொன்னாங்க, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, உங்களுடைய போன வருஷத்துடைய அனைத்து பாவங்களும் எல்லாம் மன்னிக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டுல கொஞ்சம் கஷ்டமேக்கும் தான், லாங் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் வரும். நாங்க வருஷத்துல ஒருக்கத்தான் தியாகம் செய்ய போறோம். கண்ணியமானவர்களே, இந்த தியாகங்கள் நாங்க பலவாட்டி எங்களோட பிள்ளைகள் எப்படி படிப்பாங்க? என்னோட பிள்ளைகளுக்கு நாங்க நோம்பு நோக்குறது கஷ்டமாயிருந்தா நாங்க நோம்பு நோக்கிறதுக்கா, டுடே ஐ எம் ஃபாஸ்டிங், மை மதர் இஸ் ஃபாஸ்டிங், வை தி ஃபாஸ்டிங் இன் திஸ் டேஸ் இஸ் அ கிரேட் டே, இஸ் நோபல் டே, இது ஆஷூரா டேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்தும். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஷூரா தினத்தை நோம்பு நோட்டாங்க. நோம்பு நோக்க சொல்லிட்டு சொன்னாங்க, மக்களே நோம்பு நோலுங்க என்று சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அந்த உம்மத்துக்கு படிச்சு கொடுத்தாங்க. ரெண்டாவது விஷயம் என்னது? கண்ணியமானவர்களே, முதலாவது நோம்பு நோக்கிற நோக்கம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் நோம்பு நோத்தாங்க. ரெண்டாவது சிறப்பு, நோம்பு நோக்கிறதால போன வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். மூணாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதுக்காகவே நாங்க செய்கிறோம் என்ற உறுதி எடுக்கிறது. நாலாவது கண்ணியமானவர்கள் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மக்களை பார்த்து, நான் ஹயாத்தோட அடுத்த வருடம் இருந்தேன்டா நான் 9வது தினத்தை நான் நோம்பு நோப்பேன் என்பதாக சொன்னாங்க. 9வது தினத்தை நான் நோம்பு நோப்பேன்னு சொல்றாங்க. ஆஷூராண்டா ஆஷிர் 10வது நாள், முஹர்ரத்துடைய 10வது, தாசு ஆண்டா முஹர்ரத்துடைய 9வது நாள். ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தாங்க, 10வது நாள் நோம்பு நோட்டாங்க. நோம்பு நோட்டாங்க யஹூதிகள். ரசூலுல்லாஹ் அதுக்கு சொன்னாங்க, இது எனக்கு தான் உரிமை, எங்களுக்கு தான் உரிமை, இஸ்லாமியர்களுக்கு தான் இது உரிமைக்குன்னு சொல்லி நோம்பு நோக்க வச்சாங்க. அடுத்த வருஷம் நான் அடுத்த வருடம் ஹயாத்தோட இருந்தேன், 9வது நாள் நோம்பு நோப்பன்னு சொன்னாங்க. யஹூதிகளுக்கு ஹிலாப் செய்யறதுக்காக வேண்டி, யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யறதுக்காக வேண்டி, நீங்களும் நோம்பு ஏன் உம்மத்தும் நோம்பு என்று நாங்க நேர்பட மாட்டோம், உங்களுக்கு மாற்றம் செய்யத்தான் நாங்க இருக்கிறோம், எங்களுடைய போக்கு வேற, உங்களோட போக்கு வேற, உங்களுக்கு பின்னால பின்பற்ற உம்மத்தல்ல நாங்க, ஹஜ்ரத் ரசூலுக்கு வேற யூனிக் சுன்னாக்களைக்கு, ஹஜ்ரத் ரசூலை நாங்க பின்பற்ற வேற முறைகளைக்கு, யஹூதிகளுடைய பின்பற்றல நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு உம்மத். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 9வது தினத்தை நோம்பு நோப்ப நான் ஹயாத்தோட இருந்தான்னு சொன்னதை வச்சு உலமாக்கள் எழுதுறாங்க, 9வது தினத்துல நோம்பு நோக்குறது சுன்னத், யஹூதிகளுக்கு எனது நாங்க மாற்றம் செய்யற நியத்துல. கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஒரு கவலையான காலம் இந்த காலம், ஒரு பரிதாரமான காலம், மனசு நோகுற காலம். என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல என்ன பின்பற்றக்கூடிய என்னுடைய உம்மத்தை சேர்ந்து ஒவ்வொருவரும் எப்படி யஹூதிகளுடைய வழிமுறையை பின்பற்றுவாங்கண்டா, ஒரு 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 உடும்புடைய பொந்துக்குள்ள ஒரு முஸ்லிமுக்கு பெய்த்து பூர்றது எவ்வளவு கஷ்டமோ, யாராச்சும் உடும்பு பொந்துக்கு பூர்வாங்க இல்லவே, இப்படி போறது எவ்வளவு கஷ்டமோ, இதை விட கஷ்டப்பட்டு என் உம்மத்து அதுள்ளுக்க யஹூதி பூந்தாலும் அவனுக்கு பின்னா போய் பூர்வான். இவ்வளவு பின்பற்றுவாங்க யஹூதிகளோட சுண்ணத்தை. என்னுடைய சுண்ணத்தை பின்பற்றுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மக்கள் சிரிக்கிறாங்க, மக்கள் புலி பண்றாங்கன்னு அந்த புலியத்தான் தலையில் எடுப்பாங்களே தவிர ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு வராது. கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படியாப்பட்ட ஒரு காலத்துல நீங்க வாழ்றீங்கண்டா, சஹீஹான ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த காலத்துல நீங்க நோம்பு உங்களோட என்னுடைய சுன்னத்தை யார் மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி ஃபலஹு மிஅத்து அஜ்ரி ஷஹீதின், யாரு என்னுடைய உம்மத் ஃபசாதான காலம், ஃபசாதான காலமாண்டா என்னுடைய சுன்னத்தை பின்பற்றது கேவலமாக யோசிக்கிற காலத்துல யாரு என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுவாங்களோ அவர்களுக்கு 100 ஷுஹதாக்களுடைய நன்மை அல்லாஹ் அந்த நேரத்துல கொடுப்பான். ஒரு தாடியை வைக்கிறார் சுன்னத்துக்காக வேண்டி, மிஸ்வாக் செய்யறாரு சுன்னத்துக்காக வேண்டி, ஹஜ்ரத் ரசூல் இப்படி சலாம் சொல்லி வீட்டுக்கு போனாரு, ஹஜ்ரத் ரசூல் மனைவர் இப்படி பேசினாரு, ஹஜ்ரத் ரசூல் இப்படித்தான் நடந்து கொண்டாரு, ஹஜ்ரத் ரசூல் இப்படித்தான் தூங்கினாரு, ஹஜ்ரத் ரசூல் இப்படிதான் சாப்பிட்டாரு, அணு அணுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்ற ஒவ்வொரு சுன்னாக்கும் 100 ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுக்கப்படும். உலமாக்கள் ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தை பத்தி எழுவுற நேரம் முஹத்திஸீன்கள் எழுவுறாங்க, ஒரு ஷஹீத் அவருடைய விருப்பத்தோட வாளை ஏந்தி கொண்டு எதிரிகளுக்கு மத்தியில் அல்லாஹுக்காக வேண்டி எந்த ஒரு உள்ளத்துல எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ரப்புக்காக வேண்டி போராட்டன்னு உள்ளுக்கு நுழைஞ்சி அவருடைய உடம்புகள் சின்ன பின்னமாக்கப்பட்ட நேரம் அவருடைய உடம்புல இருந்து வரக்கூடிய ரத்தத்தில் ஒரு துளி வெளியாகுது, அந்த துளி பூமியை தொடுறதுக்கு முன்னாலே முழு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். 2வது துளி விடுற நேரம் கண்ணியமானவர்களே சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்குறான், 3வது துளி நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்குறான், 4வது துளி அல்லாஹ்வுடைய ரிதுவான் என்ற பொருத்தத்தை அவர் மீது வாஜிபாக்குறான்,
துளிக்கு அவருடைய சொர்க்கத்தில் அந்தஸ்து கூடிக்கொண்டே போகுது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து மல்டிப்ளை பண்ணி 100 ஷஹீதுடைய அந்தஸ்து. நபியுடைய சுன்னத்தை கேவலப்படுத்துற நேரம் என்னுடைய பிள்ளைக்கு நான் என் சுன்னத்தை பின்பற்றி நான் இந்த இங்கிலாந்துல என் பிள்ளைய சுன்னத்தை உருவாக்கி நடப்பற்றேன். கண்ணியமானவர்களே, எப்படி இங்கிலாந்துல மைனாரிட்டி முஸ்லிம்ஸ் போல ஸ்ரீலங்காலையும் முஸ்லிம்கள் மைனாரிட்டி தான், அவ்வளவு தெரியும், சொல்ல தேவை. நான் ஒரு ஜனாசாக்கு போய்தான் பேரு வலையில, அந்த நேரத்துல என் கிளாஸ்மேட் தான். ஜனாசா வருது, வார நேரம் 4 கம்பங்களையும் பிடிச்சிக்கிறது ஹாஃபிஸும் ஆலிம்களும். மூத்த மகனும் ஹாஃபிஸ் ஆலிம், 2வது மகனும் ஹாஃபிஸ் ஆலிம், 3வது மகனும் ஹாஃபிஸ் ஆலிம், 4வது மகனும் ஹாஃபிஸ் ஆலிம். தலப்பால கெட்டி கொண்டு ஜனாசா தூக்கிட்டு வாரான். போப்பலே உம்மா உலகத்தோட்டு போப்பலே ஒரு அழகான தோற்றம். எப்படி ஒரு தோற்றம் ஆயிக்கும், சுபஹானல்லாஹ். இதுதான் வெற்றி. கண்ணியமானவர்களே, நான் இங்க சொல்லல நீங்க படிக்க வைக்கிறது ஹராம், அப்படி செய்யறது ஹராம், இப்படி செய்யறது. எங்களுக்கு உலகத்துடைய வாழ்க்கை நான் ப்ரிஃபரன்ஸ் என பிள்ளையோட விஷயங்களை கொடுக்கறத போல ஆகிராக்கும் கொடுக்கும். உலகத்துடைய வாழ்க்கையில எனக்கு நான் எப்படி நான் ஒரு இன்டர்வியூ அல்லது ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு எல்லாத்துக்கும் இங்கால ஹெச்ஓல ஹோம் ஆஃபீஸால வந்துட்டா நான் எப்படி கன்சிடர் பண்ணி அதுக்கு முன்னுக்கு பிளான்ஸ் எல்லாம் கீத்தி என் லைஃப் அட்ஜஸ்ட் பண்றனோ, இத மாதிரி இதுக்கு விட இஸ்லாத்துடைய விஷயத்துல நான் அட்ஜஸ்ட் பண்றவனா இருக்கும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அப்பத்தான் நான் அந்த இஸ்லாத்துடைய மகிமையில் உள்ளத்திலே அந்த ஜனாசா குழந்தை வச்சிரு கபருல உம்மாவை அடக்கம் செஞ்சாங்க. அடக்கம் செஞ்சாரு, அதை பார்க்கிற எல்லாத்துக்கும் அழுவ. அதை பயான் செஞ்சார். முக்கியமான ஒரு உலமா, வேற முக்கியமான ஒரு ஆலிம் பயான் செஞ்சு சொன்னாரு, எனக்கு ஆசையாகி இந்த ஜனாசாவாக நான் இருக்கணும் என்று. ஏன் பிள்ளைய கூட இப்படி உருவாக்க மிஸ் பண்ணிட்டேன். இந்த தாய் அழகான முறையில அல்லாஹ் சந்திக்கிற ஒரு நாளாக இந்த நாளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய புள்ளையில் நாளும் ஹாஃபில்களாக ஆலிம்களாக இருக்கிறார். கண்ணியமானவர்களே, நாங்க நினைச்சோம் இங்க வந்த நேரம் அதெல்லாம் கஷ்டம் அண்டு இந்த சொசைட்டில லெஸ்டர்ல பாக்குறேன்னு விளங்குது. மாஷா அல்லாஹ், இன்ஜினியர் ஆயிக்கிறாரு, அவர் ஆலிமாக இருக்கிறார். இன்ஜினியர் ஆயிக்கிறாரு, ஹாஃபில் குர்ஆன் ஆயிக்கிறார். இந்த நாட்டுல அப்படி ஒரு அமைப்பை செஞ்சு வச்சிருக்கிறான். படிக்க மேலும் ஓதே மேலுமாக நிலைமையில வச்சிருக்கிறான். அவனுடைய தேவைக்கு அன்றாட தேவைக்கு ஜப்ப செய்யறாங்க, அதே போல உம்மத்துடைய ஹிதமத்துல ஈடுபடுறாங்க. இப்படி நாங்க அச்சீவ் பண்ணணும். என் புள்ள டாக்டர் ஆகிட்டார், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா என் பிள்ளைக்கு அலிஃபா ஓத தெரியாமைக்கு, அவருக்கு 1க்கு 2க்கு போனா கழுவ தெரியாமைக்கு. எப்படி கழுவ தெரியும்? இஸ்லாத்துல சொன்ன முறையில தெரியாமைக்கு. அவர் நின்று 1க்கு போய்த்துட்டு வந்து தொழுவ தக்பீர் கேட்டுறாரு, அவரோட சுத்தங்கள் தெரியாமைக்கு. அல்லாஹ்வோட முன்னுக்கு அவர் 0 சவுல பெரியார்களே. அந்த 0க்கு காரணம் நானா தான் இருக்கிறேன். எனவே கண்ணியமானவர்களே, இந்த முஹர்ரத்துல நாங்க ஃபர்ம் இன்டென்ஷன் வைக்கணும். இந்த முஹர்ரத்துல இருந்து அடுத்த முஹர்ரம் வர காட்டியும் என்னுடைய பிளான்ஸ் நான் கீத்தோம், ஒவ்வொரு மாதத்து அமல்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யஹூதிகளுக்கு ஹிலாஃப் செய்யறதுக்கு, மாத்தம் செய்யறதுக்கு 9வது நோம்பு நான் நோப்பன் என்பதாக சொன்னார். கண்ணியமானவர்களே, 1வது அமல் நோம்பு நோக்கிறது. அது தொடர்ந்து நான் சில விஷயங்கள் சொன்னேன். 2வது கண்ணியமானவர்களே, இந்த மாதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரத்துடைய 10வது நாள்ல ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் அல்லாஹ் பாதுகாத்த நாள் இந்த நாள். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்த நாள் ஃபிரௌன் இந்த நாள். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத் எத்தனோ துஆகளை ஏற்றுக்கொண்ட நாள் இந்த நாள், இந்த முஹர்ரத்துடைய 10வது நாள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்துல குறைஞ்ச பட்சம் எனக்கு நோம்பு முடிக்கிறே தான் கஷ்டமாக இருக்கி, இவ்வளவு முயற்சி செஞ்சேன், டயர்ட் ஆகி அப்படி இருந்தாலும் முடிக்க முயற்சி செய்யணும். அப்படி இல்லாட்டி சவுளை பெரியார் நாங்க என்ன செய்யணும்டா, பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக்கணும். சர்வ சாதாரணமா எல்லாம் ஒரு நாள் எல்லாம் எங்களுக்கு உண்டு தாண்டு பாவத்தில் ஈடுபட்டோம்டா அல்லாஹோட ரோஷம் வந்துட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும், யாராலும் மேலே பாதுகாக்கலாம். கண்ணியமானவர்களே, அதே போல நோம்பு நோக்கிறது, அதே போல தொழுகையில நான் நீயத்து வச்சுக்கொள்ளும். ஒரு தொழுவையே கலா ஆக்குறல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு மனிதர் கூட தொழுகை விடுற ஆளாக இருக்கல. முனாஃபிகீன்கள் கூட முன்சஃப்ல நிற்பான். முனாஃபிகீன் நடிக்கிறவங்க கூட முன்சஃப்ல நிக்கிறது. அவ்வளவுக்கு தெரியும் தொழுகை முக்கியம் அவங்க இஸ்லாத்துல. கண்ணியமானவர்களே, அதனால தான் சொல்லப்பட்டுச்சு, யஹூதிகள் அந்த ஜெருசலத்தை பிடிச்சி மஸ்ஜித் அக்ஸாவை பிடிச்ச நேரம், எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிற நேரம் இப்ப பிடிச்சிட்டாங்க. இப்ப எல்லாரும் மஷூரா பண்றாங்க, மீட்டிங் ஒன்று வைக்கிறாங்க. இப்ப ஃபஜருக்கு பெரிய கிரௌட் வந்தா பிரச்சனையாக போய்ங்க. என்ன செய்யும்? வந்து தொழுந்து அல்லாட்ட முறைப்பாட்டிட்டா
நாங்க பயப்படும், எங்களுக்கு நாசமாகிடுவோம். நாங்க தூக்கம் இல்ல பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதரையும் காணும் ஃபஜர் தொழுகைக்கு. வரலாறு சொல்லுது. ஃபஜர் தொழுகை ஒரு அப்போ மனசுல நெஞ்சில கைய சொன்னாங்களாம், நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம்ன்றாங்க. யஹூதிகளுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஃபஜருடைய தொழுகைக்கு வந்துட்டோம்டா அல்லாட உதவி வந்துடும். தொழுவை இல்லாதவனுக்கு அல்லாட உதவியே இல்லை. நல்ல மனசுல வச்சு முஹர்ரத்துடைய மாதத்துல உறுதியை எடுத்துக்கோ. எக்ஸ்கியூஸ் எதுக்கும் கொடுப்பட்டி. சில அமல்களுக்கு அல்லாஹ் எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிறான். உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர் ஒரு blind person, he couldn't see anything. Ummi Maktoum radiallahu anhu came to Rasul sallallahu alaihi wasallam asking excuse, I couldn't offer my salah, can I offer my salah at home without coming to Masjid al-Nabawi? Rasul sallallahu alaihi wasallam said, Ummi Maktoum, could you tie a rope from my masjid to your home, and could you able to hold that rope and come to masjid? He said, yes. I am not excusing yourself, please come to masjid and pray. கனியமான சகோதரர்களே பெரியார்களே, ஹஜ்ரத் உம்மி மக்தூம் கண் விளங்குது இல்ல, அதுக்கும் அனுமதி கொடுக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். If a person is his last moment and he is not unconscious, he can listen to people and he need to offer the salah by thinking according to the fatwas. He can't leave the salah. எப்படி நிலைமையில் இருந்தாலும், எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் தொழுகை விடுறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குதில்லை. இந்த முஹர்ரத்துல நான் நியத்து வைக்கணும், போன வருஷம் எல்லாம் முன்ன பின்னி ஆகிட்டு இந்த முஹர்ரம் அடுத்த முஹர்ரம் வரக்காட்டு ஒரு தொழுவை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நினைவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்த முக்கியமான துறைக்காரர் தெஹி வேலையில அவர் சொல்லுவாரு, ஃபஜ்ர் தொழுவைக்கு நான் இன்னைக்கு இல்லாட்டி விசாரிங்க, நான் ஊர்ல இல்லைன்னு இருந்தா சரி, ஊர்ல நான் நீந்தண்டா வீட்டுக்கு சந்தூக்க கொண்டுருங்க, நான் மௌத்தாகிக்கணும், என் வீட்டுலேருந்து நான் வெளியே வராமிக்குது ஃபஜ்ர் தொழுவைக்கு. அப்படி மஸ்ஜிதுக்கு சொல்லி வச்சிருக்கிறார். யாரு? மஸ்ஜிது ட்ரஸ்டி போர்ட்ல ஹிக்கிறவரு. இன்னும் அல்லா ஹயாத்தை போட்டு வச்சிருக்கு. ஒரு நாள் கூட முன்சஃபு மிஸ் ஆகல. கண்ணியமானவர்களே, தொழுவையில நாங்க இன்றைக்கு எங்களோட பொடுப்போக்க நாங்க செஞ்சு கொண்டு அல்லாஹ் உதவி செய்யறான் இல்ல. நிறைய பேரு கேள்வி, அந்த மாதிரி சாரா பலஸ்தீன் அடி புழுவது, அல்லாஹ் உதவி செய்யறான் இல்ல. Why don't Allah is helping the people? Small children got hurt. இப்படி மில்லியன்ஸ் பீப்புள் மூத்த ஆறாங்க, எல்லாம் சும்மா ஐந்து கொண்டிருக்கிறோம். ஆனா தொழுவால நாங்க ஜீரோ. ஆனா மலக்குகள் இறங்கணும், எங்க இறங்கத்துக்கு இறங்க மாட்டாங்க சொல்லிக்கிறாங்க. சஹாபாக்கள் தொழுவையில அவ்வளவு பஞ்சுவலா இருந்தும் கூட ஓடி போய்த்து கேட்டாங்க, மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்ட உதவி எப்பன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்ட உதவி நெருக்கமா வரும், நீங்க இபாதத்துல ஈடுபடுங்க. சஹாபாக்களும் சொல்லப்பட்ட வலியுறுத்தல். நாங்க கண்ணியமானவர்களே, நான் என்னைய டெஸ்ட் பண்ணணும், அடுத்த நாள் எனக்கு மௌத்து வந்துடும், அடுத்த நிமிஷம் எனக்கு மௌத்து வந்துடும், என்னைய வாங்கன்னு கூப்பிட்டுட்டா, கண்ணியமானவர்களே, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னதை போல ஒரு மனிதன் விளங்கிட்டான்டா, நான் வச்சுக்கிற முகப்பத்தா வச்சுக்கிற ஒரு மனிதர் என்னை மௌத்துக்கு பின்னால எவ்வளவு அவசரமா என்னைய மறப்பான் அவன் விளங்கிட்டான்டா. உலமாக்கள் எழுதுறாங்க, உலகத்துல ஒரு மனிதர்களுக்கு முகப்பத் வச்சுக்கொள்ளவே மாட்டாங்களாம். ஏன்? அவன் ரியாலிட்டி விளங்கிட்டாங்கன்னா அல்லாஹ்வோட முகப்பத் வைப்பான். கண்டிப்பா நான் சொல்ல பிற இந்த அஹ்லாக்க இந்த விஷயத்த சொல்லி தந்த ரசூலுல்லாவே 1447 ஹிஜ்ரி வருஷம் கபர்ல வைக்கிறாங்க. இன்றைக்கு நாங்க இங்க வைக்கிறோம், இன்னொரு 50 வருஷத்துக்கு பின்னால யாரு வருவா தெரியும், சொன்னா யாரு வருவா தெரியும், அப்படிதான். இன்றைக்கு நான் இங்க வைக்கிறேன், அது போல யாரு வருவா தெரியும், இன்னொரு டீம் வரும், இங்க தொழுவாங்க, தொழுவிப்பாங்க, வேலை நடக்கும். நான் கபராளிகளா இப்போ எங்கட கபருக்கு எங்கட புலேல் நாங்க வழி நடத்தின புலேல்ட ஒழுக்கங்களை நாங்க சொல்லியிருந்தா இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எழுவிக்கலாங்க, ஒருத்தருக்கு ஒரு புள்ள கிடைச்சிக்கு ஆகப்பெரிய நிம்மத், அவர் அல்லாஹ்க்கு நெருக்கமான புள்ளை, அந்த புள்ளை அல்ஹம்துலில்லாஹ் மாத்திட்டாருன்னு அவர் பட்டோல பூட்டப்படாது. ஏன்? அந்த புள்ள செய்யறாமல், அந்த புள்ள செய்யற சொல்லி கொடுக்குற நல்லமல் அது அப்படி செயினாக கபருக்கு வந்து கொண்டே. அதுக்கு ஆப்போசிட் புள்ளை கணக்கெடுக்கல 24/7 ஷெட்யூல் ஓடிட்டு நீக்காரு. போற நேரம் புள்ள தூக்கம், வார நேரம் புள்ள தூக்கம். புள்ள 15 வயசு ஆனதுக்கு பின்னால புள்ள சொல் பேச்சு கேட்குது இல்ல, புள்ள ஈடுபடுறாரு இல்ல, பேரண்டிங்ல லூஸ் ஆகிட்டாரு, வீக் ஆகிட்டாரு. கண்ணியமானவர்களே, அதே போல புள்ள செய்யற எல்லா பாவத்துக்கும் வாப்ப ஒரு காரணமாக கபருக்கு வந்து நல்லா பாதுகாக்கும். அல்ல எங்களை அனைவரையும் பாதுகாப்பாங்க. கண்ணியமாக கடைசியாக இந்த முஹர்ரத்துடைய மாதத்துல நோன்பு நோக்கிறது, தொழுகைகள்ல நாங்க பஞ்சுவலாக இருக்கிறது. கடைசியாக ஆஷூரா நாள் 9வது நோன்பு வருது, வெள்ளிக்கிழமை, ஜூலை ஃப்ரைடே, ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே நோன்பு வருது. வெள்ளிக்கிழமை 4வது July 4th, inshallah, Ashura fasting is Hijri 9th calendar according to the 9th day, and Saturday
5th July, the Tashua and Ashura, 9th and 10th. 9th and 10th, it means according to our calendar, Friday 4th and Saturday 5th. These 2 days, it's sunnah to fast on Muharram. Fasting in these days, Rasul Sallallahu have emphasized this nation, our ummats, to fast. Because Rasul Sallallahu went to Medina and saw the people, all were fasting. They were asked, Yahudis were fasting, why are you fasting? They said, we are fasting because Musa alayhi salam got victorious from the Fir'aun on this day. Rasul Sallallahu said, we have the rights to fast, not for you all. And Rasul Sallallahu said for the companion to fast on these days. And Rasul Sallallahu said, if I am alive next year, I will be fasting on the 9th day. Because we are not the people to follow Yahudis, we are the people to follow the Allah subhanahu wa ta'ala and my sunnah and Rasul emphasizing. And from this regard, inshallah, make firm intention. Allah subhanahu wa ta'ala has given an opportunity. We are on the Muharram 1147 Hijri. Allah has given this new year for us. We need to get closer to Allah from this month. And we need to understand what are the virtues Allah subhanahu wa ta'ala has given us through this month from Muharram to Zul Hijjah. And we need to involve in ourselves and our family as well. May Allah subhanahu wa ta'ala kabul us and reckon us among the pious people. Jazakumullah khair. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله.
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. وقال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله العزة ولرسوله وللمؤمنين. فيا أيها الإخوان في الله أوصيكم وإياي يوم بتقوى الله وأحثكم على طاعة وأزجركم معصية إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد وشارع النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة ولم تبق في قلبه زخرفة الدنيا هو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سكى كافرا منها شربة ما رواه الترمذي وغيره بإسناد حسن. في العالمين فرقتان تعيشان فرقة غرتهم الحياة الدنيا فرقة رغبوا في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا وكون من فرقة الثانية تدخل في ذلك سلام فروا وسرورا ولا تكون ممن طغى وأتغى ولا من المغترين المذلين في الدنيا والآخرة إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام فالله عز وجل فهو أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله العزة ولرسوله وللمؤمنين نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم وجواد كريم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. فيا أيها الإخوان في الله اتقوا الله وأطيعوا وإن أكرمكم عند الله اتقاكم إن الله تعالى الأكل وأمرنا بالتفكير به في خلقه وقد جعل الله ليلا ونهارا وكل ما منه يجري على تدبيره فإذا أدبر الليل فأقبل النهار فإذا أقبل النهار فأدبر الليل فيجب علينا أن نتأمل في هذا من يفعل هذا وما قايت هذا ولمن قايت هذا. اللهم اجعلنا ممن يؤدي فرائضك وانتهي النواهيك واجعلنا من عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين.
اللهم ارض سادات الخلفاء الراشدين امير المؤمنين سيدنا ابي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن ابي طالب وسائر الصحابه اجمعين والتابعين لهم تبعهم بالاحسان يوم الدين ورضا عنهم برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنا قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم انصر أهل الغزة نصرا مؤزرا، اللهم انصر أهل الغزة نصرا مؤزرا، اللهم انصر أهل الغزة نصرا مؤزرا يا ذا الجلال والإكرام. اللهم إنا نعوذ بك من الهم والحزن، ونعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من غلبة الدين وكهر الرجال. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. أقم الصلاة. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الفلاح، قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر الله أكبر، لا إله إلا الله. Kindly sit in your row, stand close to each other, shoulder to shoulder. Make sure to fill the gaps. Make sure to keep your phone into silence. استووا تراصوا سووا صفوفكم. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. الله أكبر. سمع الله لمن حمده. الله الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. الله أكبر. سمع الله لمن حمده. الله الله أكبر. الله أكبر. الله أكبر.
أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. استغفر الله استغفر الله. الحمد لله رب العالمين، الحمد لله في نعمه ويكافئ ومزيدا. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم إنا نعوذ بك من الهم والحزن، ونعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا متقين إماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل وسلم، الحمد لله رب